ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருபீஸ் வண்டர்லேண்ட். இன்றைக்கி ஒரு குயிக் மட்டன் கிரேவி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னடா அது எப்போ பார்த்தாலும் குயிக்காக ஃபாஸ்ட்டான்னு சொல்கிறீங்களா? அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. வாங்க கதையோடு சேர்ந்து ரெசிபியும் பார்த்துடலாம். பார்க்கவே எச்சில் விடுதா, கமக்கிற அருமையான மனத்தோட இதே மட்டன் கிரேவி சூப்பராக குயிக்காக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ போகலாம் வீடியோக்குள்ளே. குக்கரில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காய் 2 கிராம்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு இது கூட பிரியாணி இலை 2 சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 பட்டை உடச்சி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி நான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். எங்கள் வீட்டு கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி சண்டே பொங்கல் கோழி குழம்பு, இல்லைன்னா இட்லி மட்டன் குழம்பு. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் நான்வெஜ் பிரியர்கள். இப்போ நான் நிறையா முழுசாக சின்ன வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கூடவே 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கி வரும் பொழுது 4 பெரிய தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா பெருசாக நறுக்கி இது கூட சேர்த்து வதக்க போகிறேன். அப்படி பார்த்திங்கன்னா என்ன கதை சொல்ல போகிறேன்னு நீங்கள் அவளாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க. இதுக்கு வதங்கி வர்றதுக்குள்ளே எப்பவுமே எல்லோரும் வீட்லேயும் நான்வெஜ்னால் மத்தியானம் தான் செய்வாங்க. அதாவது வெரைட்டியாக டிஷ்ஷஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ கரம் மசாலா, கறி மசாலா, கொத்தமல்லி பவுடர், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா, இந்த மசாலா பவுடர்லாம் உள்ளே ஆட் பண்ணி திரும்ப ஒரு வதக்க போகிறோம். எங்கள் வீட்டுக்கு மார்னிங் டிஃபனுக்கே நான்வெஜ் தான் கேட்பாங்க. எவ்ரி சண்டே எனக்கு ஒரு பெரிய பேட்டில் மாதிரியே இருக்கும் வீட்டில். அது மாதிரி பார்த்திங்கன்னா கல்லுப்பு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி எப்போவுமே எல்லா டிஷ்ஷுக்கும் கல்லுப்பை ஆட் பண்ணி சமைச்சிடுங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நல்லா நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். எங்கள் வீட்டில் ஒரு வழக்கம் இருக்குங்க. எப்போவுமே சண்டேனா பொங்கல், அதாவது வெண்பொங்கல் கோழி குழம்பு, இட்லி மட்டன் குழம்பு. இட்லி மட்டன் குழம்பு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எல்லோரும் வழக்கமாக சாப்பிடுவாங்க. மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு ஆட் பண்ணி மட்டனையும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். மட்டன்னா இது மட்டன் மட்டும் இல்லை, இது கொழுப்பு, அந்த கிட்னி, எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே நான் எனக்கு ஒட்டுக்கா போட்டு நான் ஒரு கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லைன்னா எங்கள் வீட்டில் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே தனித்தனியாக தான் செய்வோம் எப்போவுமே. இன்றைக்கி மார்னிங்கே வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணதுனால இன்றைக்கி குயிக்கான மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறேன். இல்லைன்னா லஞ்சுக்கு எல்லாமே தனித்தனியாக, சுத்து கொழுப்பு தனியாக, அந்த மண்ணீரல் தனியாக, அந்த மாதிரி தனித்தனி டிஷ்ஷாக தான் பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் வெளியிலையும் போகிறதுனால குயிக்காக ஒரே கிரேவியாக வச்சிடலாம் அப்படின்னு தான். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ விசில் போட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். அந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரிடே வெண்பொங்கல் கோழி குழம்பு சாப்பிட்ற மாதிரி இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பர்சன் இருந்தாங்க, கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது அதுதான். இப்போ விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது இனி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அருமையான குயிக் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். இது நீங்கள் டிஃபன் கூடயே சாப்பிட்லாம், ரைஸ் கூடயே சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். இதே மாதிரி தாங்க மார்னிங் சண்டே ஆனால் எனக்கு இதுதான் ஒர்க்கு. இது ரொட்டீனாகவே போயிட்டு இருக்கோம். எங்கள் ரொட்டீனாக தான் எங்கள் வீட்டில் போயிட்டு இருக்கோம். இது என்ன காம்பினேஷன் தெரியாது. எங்கள் வீட்டில் அவர் வெண்பொங்கல் கோழி குழம்பு தான் ரொம்ப காம்பினேஷனாக சாப்பிடுவாங்க. அது இதே மாதிரி யாராவது சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், மட்டன்லேருந்து எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு கிரேவி செம்மையாக வந்திருக்கு. பார்க்கறக்கும் செம்மையாக இருக்கிறன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்தராக வீடியோஸ் உங்களுக்கு வரும். டாட்டா பாய்.